in how much time will the simple interest on rupees 3,000 at the rate of 8% per annum be same as the simple interest on 4,000 at 12% per annum for 4 years. இப்போ நமக்கு ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்துலயும் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் I1 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று வந்து I2. இப்போ இதுல பார்த்தோம்னா இந்த I2க்கு என்ன இருக்கு, பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு, ரேட் இருக்கு, இயர் இருக்கு. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் 4,000 rupees. அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 12%. அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது 4 years. இப்போ இங்க இருக்கிற டேட்டாக்கு என்னது பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 3,000 கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 3,000. அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R இஸ் ஈக்குவல் டு 8%. இங்க என்னது என்னன்னு தெரியாது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது, அதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இந்த இடத்துல என்னன்னா I1 இஸ் ஈக்குவல் டு I2. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் தான். இப்போ இதுல எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம கால்குலேட் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் I is equal to PNR by 100. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்னது 4,000 into N என்னது 4 years into R 12% divided by 100. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா. 1 1 1 இந்த 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 into 4 is 16. 160 into 12. Okay. So that is equal to how much? 12 into 16. 12 into 16 program. 6 to 12. Remainder 1. 1 6 is 7. 1 2 is 2. 1 1 is 1. So 291. என்ன வருது rupees 1920. இப்போ நம்ம இங்க I கண்டுபிடிச்சிட்டோம். I is equal to என்னது 1920 rupees. So இப்போ நம்ம N கண்டுபிடிக்கலாமா. We know that I is equal to PNR by 100. So இப்போ N is equal to என்னது, N என்னாகும், N இங்க இருக்கும்போது I into 100 by PR. That is equal to N is equal to I என்னது, I என்ன கண்டுபிடிச்சிட்டோம் 1920 into 100 multiplied by principal என்னது இங்க 3,000 into multiplied by R என்னது 12%. இதோட R வந்து 12%. இதோட R வந்து என்னது 8%. ஓகே. ஸோ நம்ம 3,000 பிரின்சிபல், இதோட R வந்து 8%. அதுதான் நம்ம இங்க போட போறோம். That is N is equal to இந்த 0 இந்த 0 cancel, இந்த 0 இந்த 0 cancel, அப்போ இந்த 0 cancel. ரிமைனிங் என்ன இருக்கு 192 divided by இங்க 3 இருக்கு multiplied by 8 இருக்கு. இப்போ நம்ம 3 கேன்சல் பண்ணலாமா. 1 3 is 3. இங்க என்ன வரும் 6 3s are 18. 4 வரும் 6 3s are 18. ரிமைண்டர் 1 வரும் 12. 12 வந்து 4 times. அப்புறம் 1 8 is 8. 8 8s are 64. N is equal to 8 years. ஓகேவா. பாத்தீங்கன்னா இங்க பிரின்சிபல் அமௌண்ட் 3,000, இங்க 4,000. 4 yearsல 12% ரேட்ல இங்க நமக்கு என்ன வருது 1,920 இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனா இங்க 3,000 பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8னா நமக்கு என்ன ஆகும் 8 years ஆகும்.